நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோதுமை ரவா கேக் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சே ட்ரை பண்ணலாம். வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸியில் எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு தடவை விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கால் கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை உருக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக பீட் பண்ணிட வேண்டாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பாலில் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு கொஞ்சம் பேட்டர் கெட்டியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க பாலில் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ரீஸ் தடவி வச்சுருக்க ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பேனில் பண்ணுறீங்கன்னா அடிகனமான பேனில் ஒரு லேயர் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தடவை டேப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இதை 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை ரவா கேக் ரெடி. கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா டின்லேருந்து வெளியே எடுங்க. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான கேக் ரெசிப்பியை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். இதே கேக் ரெசிப்பியை நீங்கள் நார்மல் ரவையில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கோதுமை ரவை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவே எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான கேக் ரெசிப்பியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி பேக்கரி ஸ்டைல் ரவா கேக் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.